படிச்சதை திரும்பி ரீகால் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். அவங்க நம்மளுக்கு டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க சிலபஸ், இப்படியெல்லாம் நீங்க படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதை காட்டிலும் ஏதோ ஒரு டிகிரி பண்றது கண்டிப்பா நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்துல ஒரு டிகிரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பிஏ ஏரோ கம்ப்ளீட் பண்ணேன். அந்த சிலபஸை நீங்க வச்சு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு புக் எடுக்கிறீங்க, ஒரு சிலபஸ் வச்சு படிக்க ஆரம்பிக்கும் போது வாழ்த்துக்கள் மேம். உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள் மேம். வணக்கம், நான் திருமதி ஜெயபிரியா, பிஏ அனாலிட்டிக்கல் இன்ஜினியர். இன்ட்ரெஸ்ட்னால ஐ கம்ப்ளீட்டட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். மேரிட் அண்ட் 2 kids இருக்காங்க எனக்கு. ஓகே மேம். இப்போ நீங்க படிச்சது பாத்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொன்னீங்க. இதை தாண்டி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டும் நீங்க பண்ணிருக்கீங்க. இப்போ வந்து ஒரு எடிட்டிங் ஃபீல்டுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் போக நம்ம வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும், ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற ஒரு பிளான் எப்படி மேம் வந்துச்சு? பிஏ ஏரோநாட்டிக்கல் கம்ப்ளீட் பண்ணதுக்கு வந்து எனக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா, நான் 10th படிக்கும்போது கல்பனா சாவ்லா வந்து எனக்கு லெசன்ஸ்ல இருந்தாங்க, இங்கிலீஷ் லெசன்ஸ்ல இருப்பாங்க கல்பனா சாவ்லா பத்தி. அவங்களோட இன்ஸ்பிரேஷனால தான் நான் கண்டிப்பா யாரோ படிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி யாரோ படிச்சேன். ஆனா டிஎன்பிஎஸ்சிங்கிறத தாண்டில யூபிஎஸ்சிங்கிறது தான் என்னோட எப்படி சொல்றது சைல்டுஹுட் ட்ரீம் சொல்லுவாங்க இல்லையா. பிறந்ததுல இருந்து மனசுல இருந்து பதிஞ்ச ஒரு விஷயம்னா கலெக்டர் ஆகணும், அதுக்கு ஆனா என்னென்ன படிக்கணும் அப்படின்னாங்க. அது படிக்கிறதுக்கு வந்து டிகிரி முடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் 10th வரும்போது எனக்கு கல்பனா சாவ்லா பத்தி படிச்சோன்னே ஏதோ ஒரு டிகிரி பண்றது கண்டிப்பா நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்துல ஒரு டிகிரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பிஏ ஏரோ கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் பிஏ ஏரோ அந்த இன்ஜினியரிங் ஓரியன்டா ஸ்கோப் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலதான் நான் அடுத்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சைடுக்கே போனேன். ஓகே மேம். டிஎன்பிஎஸ்சி இதுக்குள்ள எப்படி வந்தீங்க? ஐஏஎஸ் வந்து கண்டினியூஸா எழுதிட்டு இருக்கீங்க. ஆமாங்க, ஐஏஎஸ் வந்து நான் ஒன்ஸ் காலேஜ் முடிச்சதுல இருந்தே ஐஏஎஸ் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் 2017 நான் பண்ணேன். அந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே வந்து நான் பாஸ் ஆனேன். ப்ரீலிம்ஸும் பாஸ் ஆனேன், அட் சேம் டைம் மெயின்ஸும் பாஸ் ஆனேன். பட் இன்டர்வியூ என்னால போக முடியாத சுச்சுவேஷனால அந்த இதுல நான் லெஃப்ட் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு டிஎன்பிஎஸ்சி நீங்க பண்ணலாம், எனக்கு அது வரைக்கும் அந்த ஐடியா இல்லை, கைட் பண்றதுக்கு ஆள் இல்லை, அம்மா அப்பா மட்டும்தான், ஒரு பிரதர் ஒரு மாமா யாருமே எந்த ஒரு ஹெல்ப் இல்லாதனால எனக்கு தெரியவும் இல்லை. அதுக்கப்புறம் நீ டிஎன்பிஎஸ்சி படிச்சா உன்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணி கொண்டது என்னோட ஹஸ்பண்ட் தான். எப்ப மேரேஜ் பண்ணணும் அதுக்கப்புறம் அவர் சொன்னா, நீ யூபிஎஸ்சி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாத, பை த சைட்ல வந்து நீ உட்காந்து ஃபுல்லா கவர்மெண்ட் எக்ஸாம் படி, எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமே படிக்கும் போது உனக்கு ஒரு ஐடியா யூபிஎஸ்சி கிடைச்சிடும், அந்த ஐடியா வச்சு நீ யூபிஎஸ்சி ஈஸியா கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா அவர் தான் சப்போர்ட் பண்ணாரு. அவரோட சப்போர்ட்னாலதான் டிஎன்பிஎஸ்சி எழுதினேன் நான். கொரோனா டைம்லயுமே வந்து இங்க இருந்து சென்னை கூட்டு போயிட்டு எக்ஸாம் எழுத வச்சதுன்னா அது அவர் தான். அவரோட ஹெல்ப்னாலதான் அண்ட் அவரோட இது சப்போர்ட்னாலதான் நான் டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். புக்ஸ் வாங்கி தரதா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அவரோட சப்போர்ட் தான். நீங்க படிங்க அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுவாங்களே. எனக்கு கிட்ஸ் இருக்காங்க, எனக்கு இப்போ ஒரு கிட்டுக்கு வந்து 3 years and 6 years. அந்த டயத்துலயுமே நான் படிக்க விட, நான் பாத்துக்கிறேன் கிட்ஸை, நீ ஆனா படிங்க அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணது அவர் மட்டும்தான். ஓகே மேம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி எழுதுறோம், ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் எல்லாருமே எக்ஸாம் எழுதுறாங்க. ஸோ எதிர்பார்த்த மாதிரி எல்லாருக்குமே பாஸ் ஆன எல்லாருக்குமே வேலை கிடைக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா மேம்? வேலை கிடைக்கிறது கிடைக்கல அப்படிங்கறத தாண்டிலும் நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஒரு ஃபோர்ஸ் இல்லாம பண்ணணும். இப்ப நீங்க ஒரு இன்ட்ரெஸ்டோட நீங்க நான் பண்ணணும், இந்த விஷயம் பண்ணணும்னு உங்க மைண்ட்ல நீங்க பிக்ஸ் பண்ணிட்டு அதுல இறங்குனீங்கன்னா கண்டிப்பா அதனால உங்களால முடியும். வேலை கிடைக்கிறது பாயிண்ட் ஆஃப் செகண்ட்ஸ்ல தான் மாறும். ஒண்ணு வந்து நம்ம மெயின்ஸ் நல்லா பண்ணுவோம், எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லா பண்ணிடுவோம், ஆனா இன்டர்வியூ செக்ஷன்ல வந்து விட்டுருவோம். ஏன்னா இன்டர்வியூ போகும்போது ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூஸ், அங்க இருக்க எல்லாருமே வந்து ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸா இருப்பாங்க. அவங்கள பார்த்தோன்னே நமக்கு என்ன பேசுறது, அவங்க கேட்கிற கொஸ்டின்ஸ், ஆனா அவங்க கேட்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து சர்வீஸ் பேஸ்டா மட்டும் தான் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸுக்கே நம்ம திணறுவோம். அந்த அந்த திணறல் இல்லாம அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, இப்ப நம்ம இவங்களை ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரா ஆக்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த மக்களுக்கு அப்படிங்கறத அவங்க அந்த எதிர்பார்ப்புல தான் அவங்க கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆனா நம்ம அதை யோசிக்க மாட்டோம். நம்ம என்னன்னா படிச்சோம்னு சொல்லிட்டு அந்த படிச்ச அந்த மைண்ட் செட்ல மட்டும் தான் இருப்போம். படிச்ச விஷயங்கள் வந்து நேர்ல பார்க்கும்போது இதாகாது. அந்த ஒரு விஷயத்தினாலதான் இன்டர்வியூ வந்து மெயினாவே வச்சாங்க யூபிசிலாம். ஏன்னா ஒருத்தவங்க வந்து என்னதான் எக்ஸாம்ல எழுதி பாஸ் ஆயிடுவாங்க, ஆனா ஃபேஸ் டு ஃபேஸ் மக்களை பார்த்து பேசும்போது அவங்களால முடியாது அந்த விஷயங்கள். அதுக்குதான் இன்டர்வியூ. மேம் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு இன்டர்வியூல ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து நம்ம கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு. அப்படி கேட்குறப்போ எல்லாமே சர்வீஸ் பேஸ்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நாங்க உங்ககிட்ட கேட்க போறோம், உங்களுக்கு சப்போஸ் இப்போ யூபிஎஸ்ல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க, டிஎன்பிஎஸ்சில நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஜாப் கிடைச்சிருச்சு. ஸோ நீங்க அடுத்து நம்ம மக்களுக்கு இது பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆனா பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 விஷயங்கள் என்னோட ஞாபகத்துல இருந்தது. ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கண்ட்ரி வந்து அக்ரி பேஸ்டு தான்.
இந்தியாவோட முதுகெலும்பு அப்படின்னு சொன்னாலே வந்து அது அக்ரிகல்ச்சர் மட்டும் தான். அக்ரி ஃபீல்ட்ல இருக்க எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணணும். அக்ரிகல்ச்சர் என்ன, ஏன்னா அக்ரிகல்ச்சர்ல இப்ப நிறைய வந்து லேண்டா ஆயிட்டே மாறிட்டு இருக்கு. நான் டே பை டே பார்த்துட்டே இருக்கேன். எனக்கு அந்த மாதிரி ஆகாம அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா அவங்கள பூஸ்டப் பண்ண, ஏன்னா முதுகெலும்பு அவங்க இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அக்ரி ஃபீல்டுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கறது ஒரு மோட்டிவேஷன். அடுத்து பெக்கர்ஸே இல்லாத, இப்ப நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கேன் அப்படின்னா அங்க ஒருத்தவங்க ஒருவேளை கூட சாப்பாடு பட்டினியிலே இருக்க கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் என்கிட்ட இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அகாடமியே இல்லாம நான் படிச்சு பாஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்க. சோ இது போல நிறைய பேர் அகாடமில ஜாயின் பண்ணியும் படிக்கிறாங்க, இல்ல வீட்ல இருந்தே நான் படிச்சு பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்குலாம் நீங்க என்ன டிப்ஸ் சொல்ல நினைக்கிறீங்க? அந்த எக்ஸாம் எப்படி? எக்ஸாம் டிப்ஸ், எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் வந்து நீங்க இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, நோட்டிபிகேஷன் ஒன்ஸ் ரிலீஸ் ஆனா உடனே மட்டும் தான் படிக்க ஸ்டார்ட் பண்றாங்க. நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆகுது எக்ஸாமுக்கு ஜஸ்ட் அப்படியே 90 டேஸ்க்கு முன்னாடி தான் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆகும். அந்த டயத்துல நீங்க உட்காந்து படிச்சீங்கன்னா உங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த டைம்ங்கிறது வந்து உங்களுக்கு ரிவிஷன் மட்டும்தான். எந்த பசங்க ப்ரிப்பேர் பண்ணாலுமே அந்த 3 மாசத்தை வந்து நீங்க ரிவிஷனுக்கு மட்டும் வச்சுட்டு அதுக்கு பிஃபோரா 6 மந்த் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு 1 மந்த் இல்ல ஒரு 1 மந்த்ல 2 சப்ஜெக்ட் படிக்க முடியும் அப்படின்னா 2 சப்ஜெக்டா படிச்சு வந்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் வந்ததுல இருந்து ரிவிஷன் மட்டும் படிச்சதை திரும்பி ரீகால் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பசங்க எக்ஸாம் ஹால்ல போய் உட்காந்து எக்ஸாம் ஃபியர் வந்துருது. கொஸ்டின் எப்படி வருமோ எப்படி இருக்குமோ, ரிலாக்ஸ்டா அமைதியா உட்காந்துட்டு ஈஸியா தான் இருக்கும். மைண்ட் ஃபிக்ஸிங் தான் எல்லாமே. கேமா இருந்தாலும் சரி, எக்ஸாமா இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்துலயும் நம்ம மைண்ட் ஃபிக்ஸ் பண்றதுதான். டஃபா இருக்குன்னு நினைச்சா கொஸ்டின் டஃபா தான் இருக்கும். ஈஸியா இருக்கும்னு நினைச்சோம்னா ஈஸியா தான் இருக்கும். டஃபா இருக்க கொஸ்டினே ஈஸியா நமக்கு தோணும். நம்ம அந்த எக்ஸாம் ஹால்ல உட்காந்து கொஸ்டின்ஸை வாசிக்கணும். ஒவ்வொரு கொஸ்டினையும் பொறுமையா வாசிச்சுட்டு நம்ம டக்குன்னு ஒரு கொஸ்டின் படிப்போம், இதை பார்த்தோன்னே இது நம்ம இதுக்கு அதான் ஆன்சர் அப்படின்னு போகாம ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு அதுக்கு, ஏன்னா ஒரு சில பேர் ஹிண்ட் வச்சு படிப்பாங்க, இந்த இது வந்துதான் இதுதான் ஆன்சர் வரும் அப்படியெல்லாம் இல்லாம கொஸ்டின் ஃபுல்லா வாசிக்கணும். நல்லா வாசிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் எடுத்து ஃபுல்லா தரவா வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. டக்கு 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 டக்குன்னு நீங்க பண்ணாம பொறுமையா பண்ணீங்கனாலே எக்ஸாம் டைமும் இருக்கும், நமக்கு ஈஸியாவும் பாஸ் ஆகலாம். சூப்பர் மேம். நிறைய பேருக்கு இந்த சிலபஸ்லாம் டவுட் இருக்கும் பாத்தீங்களா? சோ நீங்க வந்து எந்த அகாடமிலையும் ஜாயின் பண்ணவே இல்லை, நீங்களே வந்து சிலபஸை கவர் பண்ணிக்கிட்டீங்க, நீங்களே படிச்சிட்டீங்க, நீங்களே பாஸும் பண்ணிட்டீங்க. சோ அது எப்படி, அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. இப்ப நம்ம அகாடமி வந்து இதுன்னு சொல்ல மாட்டேங்க. ஏன்னா அகாடமி ஈஸி ஆஃப் வே. நம்மகிட்ட வந்து டக்குனு இப்போ ஒரு ப்ரீலிம்ஸ் நீங்க பாஸ் ஆகணும் அப்படின்னா நீங்க ஒரு 3 மந்த்ஸ் போனாலே ஈஸியா பாஸ் ஆயிடலாம். ஏன்னா அவங்களோட கோச்சிங் மெத்தட் அப்படி இருக்கும். அவங்க நம்மளுக்கு டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க சிலபஸ், இப்படியெல்லாம் நீங்க படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதை காட்டிலும் நீங்க வந்து சிலபஸ் ஒன்ஸ் நோட்டிபிகேஷன் வந்துருச்சா அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சிலபஸ் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம் அடுத்த இயர் வரப்போகுது அப்படின்னா முதல் இயர் நவம்பர் டிசம்பர்லயே ஆனுவல் பிளானர் வந்துடும். நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த ஆனுவல் பிளானர் எடுத்து வச்சு எந்தெந்த எக்ஸாம் எந்தெந்த மந்த் இருக்குன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா அதை விட்டு கொஞ்சம் ஒரு 1 மந்த் கேப்லயே வந்து சிலபஸ் அப்டேட் பண்ணிடுவாங்க. அந்த லேட்டஸ்டா இருக்க சிலபஸ் எடுத்து வச்சுட்டு, ஏன்னா லாஸ்ட் டைம் என்ன ஆச்சு அப்படின்னா நான் குரூப் 2 எழுதும் போது அதுக்கு முதல் இருக்க சிலபஸ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். பட் சிலபஸ் மாத்தினாங்க. அப்ப தமிழ் வந்து ரொம்ப கொஞ்சம் இருக்கிறது ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு 10th புக்கு கவர் ஆயிடும். ஆனா நான் எக்ஸாம் எழுதும் போது அப்படியே டிஃபரா இருந்தது. அவங்க மாத்திட்டாங்க சிலபஸே டோட்டலா. அப்ப எந்த சிலபஸ் எங்க இருக்குன்னா அந்த சிலபஸ் வாரியே நீங்க எடுத்து படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு எக்ஸாம் பண்றதுக்கு. அந்த சிலபஸ் நீங்க வச்சு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு புக் எடுக்கிறீங்க, ஒரு சிலபஸ் வச்சு படிக்க ஆரம்பிக்கும் போது அதுல இருக்க எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவீங்க. அந்த கவர் பண்ணது உங்களுக்கு மெயின்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நீங்க வெறும் ஒரு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸ் படிக்கிறதுக்கும் ஒரு சிலபஸே நீங்க கவர் பண்ணிட்டு வரும்போது ஈஸியா இருக்கும். இன்னும் நோட்ஸ் எடுத்துக்கணும். அப்பப்ப நீங்க ஒரு டாபிக் நான் எடுக்கிறேன், இப்ப சயின்ஸ் எடுக்கிறேன், ஃபர்ஸ்ட் லெசன் படிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு நோட்ஸ் சைட் பை சைடா ஒரு நோட்ஸ் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்பி ரீகால் பண்றீங்க பாத்தீங்களா, அந்த 3 மந்த் அதுல ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. மேம் இப்போ நிறைய பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது நிறைய பேருக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும், வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஆசைலாம் இருக்கும். ஆனா இந்த மேரேஜ் அப்படிங்கிறது அது வந்து ஒரு எல்லை மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. சோ அதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? மேரேஜ்ங்கிறது வந்து எல்லையெல்லாம் இல்லைங்க. அதுதான் நம்ம திரும்பி இன்னொரு புதிய பாத்து எடுக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் மேரேஜ். நம்ம எல்லாம் என்ன சொல்றோம், மேரேஜ் பண்ணிக்கிட்டா நான் சொன்ன ஆளுதான். எங்க பேரண்ட்ஸ்ட்டு என்னால மேரேஜ் பண்ணிக்க முடியாது, என்னால படிக்க முடியாதுன்னு நான் ரொம்ப ஆர்கியூ பண்ண பர்சன். பட் ஒன்ஸ் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு நான் நினைச்சது மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான். ஏன்னா அவர் மேரேஜ் பண்ணதுக்கு நான் அம்மா அப்பா கூட இருக்கும்போது ஒன்லி எனக்கு யூபிஎஸ்சி கான்சன்ட்ரேஷன் மட்டும் தான் இருந்தது. படிக்கணும், யூபிஎஸ்சி பண்ணணும், அந்த கான்சன்ட்ரேஷன். ஆனா ஒன்ஸ் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் அவர் தான் டிஎன்பிஎஸ்சின்னு ஒண்ணு இருக்கு, நீ அந்த இதுலயே யோசிக்காம டிஎன்பிஎஸ்சி யோசி, இதுல ஃபுல் ஃபிளெஜ்டா இறங்கு, அவரோட சப்போர்ட் அதிகம். நீங்க படிங்க, குழந்தைங்களை பாத்துக்கிறதோ சரி, எதுவா இருந்தாலும் நீ படி, நான் பாத்துக்கிறேன். எங்க எக்ஸாம் போற எல்லா எக்ஸாமுக்குமே அவர் தான் வருவாரு. நான் இது குரூப் 2 எழுதும் போது தம்பிக்கு 1 வயசு என்னமோ அவரை வச்சுட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு.
நீ எக்ஸாம் எழுதிட்டு வா, நான் பாத்துக்கிறேன், எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல. அதனால மேரேஜ் வந்து என் கார்டுலாம் கிடையவே கிடையாது. மேரேஜ் இஸ் த ஸ்டார்டிங் ஆஃப் த நியூ பாத். சூப்பர் மேம். இப்போ வந்து எப்பவுமே ஏதோ ஒரு சமூகத்துக்கு நம்ம செய்ய போறோம் அப்படிங்கிற நோக்கத்தோட எந்த விஷயத்த செய்யறோம்னாலும் அது கண்டிப்பா ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா மாறும். அதே போல இப்போ நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறோம் அப்படிங்கறத தாண்டி ஜஸ்ட் பாஸ் பண்ணி ஒரு ஜாப்க்கு போறோங்கிறத தவிர்த்து அரசு வேலைக்கு ப்ரிப்பேர் ஆகக்கூடியவங்க இதெல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க அப்படின்னு இதை சொல்லுவீங்க? அரசு வேலைக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்க வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஒருதலை பட்சமா யோசிக்கிறத நிறுத்தணும். எப்போதுமே ஒருத்தவங்க சொல்ற விஷயத்த மட்டுமே நம்ம ஏத்துக்க கூடாது. ரெண்டு தரப்போட விஷயங்கள் எதுவா இருந்தாலும் அதை கேட்டு அனலைசேஷன், எதுவுமே பிரீஃபா அனலைஸ் பண்ணணும். ரெண்டு சைடு என்ன நடந்திருக்கும், ஒருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு மட்டும் கேட்காம எல்லா சைடும் ஒரு அபிஷியல், ஒரு ஆபீசர், ஒரு ஹையஸ்ட் ரேஞ்ச் உங்களுக்கு இந்தியாவிலேயே டாப் மோஸ்ட் ஹையஸ்ட் ரேஞ்ச்னா அது யூபிஎஸ்சி, அண்ட் செகண்ட் டாப் மோஸ்ட் ஹையஸ்ட் ரேஞ்சுங்கிறது வந்து குரூப் 1 எக்ஸாம்ஸ் எழுதுற ஆபீசர்ஸ் தான். அப்ப ஒரு அரசு அதிகாரி அந்த இடத்துல எப்படி யோசிப்பாரு? அவர் வந்து இப்ப என் சொந்தக்காரவங்க, என் ரிலேட்டிவ் அப்படிலாம் யோசிக்கவே முடியாது. எது கரெக்ட் எது தப்பு, அக்கார்டிங் டு அவர் லா, நம்ம லா என்ன சொல்லுதோ, நம்ம கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஒவ்வொரு டெசிஷனுமே இருக்கணும். நம்ம இப்ப நான் ஏஸ் ஆகல அதனால நான் எப்படினாலும் அப்படி கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், அதுக்கப்புறம் மத்தவங்களையும் ஃபாலோ பண்ண வைக்கணும். கண்டிப்பா மேம். இன்னைக்கு நம்ம அதிரேஃபம் வழியா கலந்துக்கிட்டு நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய பேருக்கு பயன் தரக்கூடிய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிருக்கீங்க. ஸோ ஒரு ஃபியூச்சர்ல ஒரு அரசு அதிகாரி கூட நாங்க உட்கார்ந்து இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். இப்போ ஃபைனலா நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரேஃபம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதிரை எஃப்எம்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மக்களுக்கு நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நேயர்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்ப நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு குழந்தைய ட்ரெயின் அப் பண்ணி அவங்க விருப்பம் என்னன்னு கேளுங்க. குழந்தையோட விருப்பத்துக்கு நீங்க போங்க. ஏன் நான் இதாகணும் அப்படின்னு நினைச்சு குழந்தை மனசுல எதையும் திணிக்காதீங்க. அவங்களா ஒரு குறிப்பிட்ட வயசுல ஒரு 10th படிக்கும்போது, நீங்க 8th படிக்கும்போது ஒண்ணு சொல்லுவாங்க, நான் இப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 10th போகும்போது ஒண்ணு சொல்லுவாங்க, 12th போகும்போது ஒண்ணு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி அவங்கள மோட்டிவேட் பண்ணியே கொண்டு வாங்க. ஒரு இடத்துல கூட உன்னால பெத்த நம்மளே வந்து ஒரு விஷயத்துல உன்னால முடியாதுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க மனசுல அது பதிஞ்சிரும். அது அதிகம் ஸ்ட்ரெஸ். இப்ப இருக்க நிறைய பசங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாமே யாரை கேட்டாலுமே ஸ்ட்ரெஸ்ங்கிறது ஒரு காமன் வேர்டா இருக்கு. ஆனா அது ஒரு நோய். ஸ்ட்ரெஸ், மன அழுத்தங்கிறது வந்து ஒரு நோய். ஆனா அது வந்து இப்ப காமன். எந்த பையனை கேட்டாலும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு ஆன்ட்டி. ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகிற வயசே கிடையாது அவங்களுக்கு. ஃப்ரீயா விளையாட விடுங்க. போன் மொபைல்ஸ் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. அவங்க போக்குக்கு அவங்க இருக்கட்டும், விட்டுருங்க. அதுதான் மேஜர் வந்து இப்ப ஸ்ட்ரெஸ் ப்ராப்ளம் மட்டும்தான். அந்த ஸ்ட்ரெஸ் இல்லை அப்படின்னாலே குழந்தைங்க அவங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறத அவங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகே மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ.